இந்த மாதிரி வரும்போது பெரிய திரைப்படங்களை மறைச்சிருக்கிறதால நாங்கள் வந்து இது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது பெரிய தடையாக இருக்குது. அது வந்து இது வெறும் வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்கு லாஸ் தான், சொசைட்டிக்கே லாஸ் தான். இப்போ நாங்கள் இதன் மூலமாக இந்த படத்தின் மூலமாக பல நல்ல விஷயங்களை வந்து இன்னுமே நல்ல விஷயங்களை வந்து காட்சி ரூபமாக கல்வி ரூபமாக வந்து நான் பல சொல்லணும்னு நினைக்கிறவங்க கதை ரூபமாக அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரே நேரத்தில் வந்து 4 படங்கள் பழைய படங்கள் பெரிய படங்கள் வரும்போது அது ஆரோக்கியமான விஷயமா இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஒரு வாரத்துக்கு ஒரு 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 ரெகுலேட் பண்ணலாம். வந்து பழைய படங்கள் வேணும், ஆனால் அது சொல்லிட்டு அது ஒரு ரெகுலேஷனாக இருக்கலாம். வாரத்தில் ஒரு படம் 2 படம் அப்படின்றத எல்லோரும் பெரியவங்களாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணாங்கன்னா இதில் மாதிரி சிறிய படங்கள் அவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கும். இந்த விஷயம் வரும்போது பெரிய படங்கள் வரும்போது சிறிய தயாரிப்பாளர்கள் எல்லாமே தயங்குவாங்க. இந்த தயாரிப்பாளர் வந்து இந்த ஒரு நல்ல சிந்தனையோட இந்த படத்தை உருவாக்கணும்னு எண்ணிக்கையோட வந்து ஒரு படத்தை உருவாக்கிட்டாங்க. அதுக்கு வந்து எங்களுக்கு எல்லாரும் சப்போர்ட் பண்ணோம். இந்த மாதிரியான 4 பெரிய படங்கள் வந்து மறைக்கும் போது எங்களுக்கு எல்லாம் ஒரு படைப்பாளியாக நான் ரொம்ப 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 அதிக முக்கியத்துவம் கொடுத்து கொண்டாடுறாங்க. இல்லை அப்படி இல்லை. இந்த ரீரிலீஸ் பண்ண வெற்றி பெற்ற படங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்டார் படங்கள் தான். ஒன்று வந்து ரஜினிகாந்த் படங்களோ அல்லது வந்து அஜித் பண்ணுற படங்களோ அவங்களோட படங்கள் தான். விஜய் பண்ணுற படம் பெரிய ஸ்டார் படங்கள் தான் வந்து கொஞ்ச நாள் ஓடுது. பட் எல்லா படங்களும் ஓடலை. அது எப்போ வர படங்கள் தான் ஓடுது. நீங்கள் எல்லா படங்களும் கொண்டு வரும்போது அப்போ வெற்றி பெற்ற படங்கள்னு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு 1000 படங்கள் இருக்குது. 1000 படங்களையும் திரும்ப கொண்டு வந்து புதிய படங்கள் வெளியிடுங்க. நீங்கள் ஏதாவது ஒரு நடிகருடைய பிறந்த நாள் நீக்கி ஒரு ரிலீஸ் பண்ணுறீங்க அல்லது ஒரு முக்கியமான காலகட்டத்தில் ரிலீஸ் பண்ணுறீங்க. படங்களே வரல, படங்கள் வரக்கூடிய ஒரு சின்ன சிக்கல படங்கள் வரலன்றவனே பழைய படங்கள்லாம் கொண்டு வந்து இறக்கும்போது அது எங்களை ஒரு இண்டஸ்ட்ரியை பாதிக்கிறது இல்லை. சிறிய புதியவர்கள் வளரணும். நீங்கள் தானே கை கொடுத்து வளர்க்கணும், நீங்கள் தானே வந்து கை தூக்கி விடணும். அப்போ அவங்களே வந்து இந்த இடத்த அடிச்சிக்கும் போது இந்த முக்கியத்துவம் ரெலவன்ஸ் இருந்தால் பரவாயில்ல. இந்த மாதிரி இந்த படங்கள் வர்றதுக்கான தேவையும் ரெலவன்ஸும் அல்லது காலகட்டமும் இல்லை ஒரு பிறந்த இதோ ஒன்று இருந்தால் பரவாயில்ல. ஆனால் அது இல்லாமல் ரெலவன்ஸே இல்லாமல் இந்த எப்போவுமே இல்லாத அளவுக்கு இந்த மாதிரி படங்கள் வர்றதுங்கிறது ஒரு பெரிய ஆபத்து நமக்கு. ஏன்னா இது முக்கியமான காரணம் என்ன சொல்கிறேன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு வட இந்தி இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப இல்லாமல் போனதுக்கு ரொம்ப கடந்த ஒரு 4 வருஷங்களா 10 வருஷமா அது இல்லவே இல்லை, ஸ்டாக்னன்ட் ஆகிடுச்சு. சவுத் இந்தியன் சுத்தம் எல்லாருக்கும் பாராட்டாங்க. கன்னட படங்கள், தெலுங்கு படங்கள், மலையாள படங்கள் பார்த்தாங்க. காரணம் வந்து அங்கே வந்து புதிய படங்கள் இல்லை, புதிய படங்களை வரவிடாமல் பண்ணிட்டாங்க. அதனால புதிய சிந்தனை இல்லாததால அப்படியே அந்த இண்டஸ்ட்ரியை தேங்கி போச்சு. அந்த இண்டஸ்ட்ரியாக ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்குலாம் வந்து புதிய சிந்தனை நிறைய வரதால எங்களால் வந்து ரொம்ப செழிப்பாக இருந்துச்சு. அப்போ திரும்ப நீங்கள் பழைய சிந்தனைகள் ஒரு படம் வருதுங்கிறது, ஒரு படம் வெற்றி அடைந்து அது வெறும் வந்து படம் நடிகரால் மட்டும் இல்லை, அதில் ஒரு புதிய சிந்தனை இருக்குது. ஒரு அழகிய வெற்றி அடைந்து அந்த காலத்தில் ஒரு புதிய சிந்தனை இருக்குது. ஒரு பரியேறி பெருமாள் வெற்றி அடைந்து அது ஒரு புதிய சிந்தனை உருவாக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு காலத்திலும் ஒரு புதிய சிந்தனை, ஒரு ஜோக்கர் வெற்றியாக ஒரு புதிய சிந்தனை இருக்குது. ஒவ்வொரு சிந்தனையும் ஒவ்வொரு காலகட்டத்தில் வரும். அது 10 வருஷத்துக்கு முன்னாடி தான் வராது. பருத்தி வீரர் கிட்டாச்சுன்னா அது அந்த காலத்தில் இந்த தொழிலில் வந்து அது வந்து வெளியே அதுக்கப்புறம் வந்து வெளியே வராது. அப்போ அதுக்கு பின்னாடி ஒரு பண்பாட்டு சூழல், அரசியல் சூழல், ஒரு காரண காரியம் இருக்கும். இன்றைக்கு இந்த அப்புறம் மைலேஜ் வந்து இதுக்கு ஒரு காரண காரியம் இருக்குது. இதுக்கு வந்து தேவை இருக்குது. அதில் வந்து நீங்கள் வெளியே வெளிப்படையாக புரிஞ்சுக்க முடியல, உள்ளூரை எல்லாரும் ஆழ்மனத்தில் புரிய முடிய அளவுக்கு பல காரணங்கள் தேவை இருக்குது.